ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகேஷ் சேனல். குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சத்யநாராயண பூஜையோட விலாக் வீடியோ தான். அதுக்காக நான் வெளியில் தொடச்சி வாசப்படியெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி கோலம் போட்டு கலர் பண்ணி முடிச்சிட்டேன். அது முடிஞ்ச உடனே வீட்டுக்குள்ளே போய் வீடெல்லாம் பெருக்கி சுத்தமாக எல்லாத்தையும் துடைக்க ஆரம்பித்தேன். வீடு ஃபுல்லாக சத்யநாராயண பூஜைன்றதால ரொம்ப சுத்தமாக இருக்கணுன்றதால நான் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் எல்லாத்தையும் துடைச்சேன். அதோடு என்னோடய பொண்ணு பசிக்குதுன்னு அழுக ஆரம்பித்தா. அவளுக்கு பசிக்குதுன்றதால நான் ஃபாஸ்டிங் இருப்பேன். அதனால் நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் என்னோடய 2 பிள்ளைங்களுக்கும் பசின்னுவாங்க எப்போனாலும்னு காலையிலேயே சாம்பார் வச்சுட்டேன். சரி கேட்கும்போது தோசை ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போ தான் என் பொண்ணு பசிக்குதுன்னு அழுக ஆரம்பித்தா. தோசை ஊற்றி கொடுத்தேன். நான் ஒரு பொழுது இருக்கிறதால விரதம் இருக்கிறதால நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வச்சேன். அதோடு சேர்த்து நான் வால்நட்ஸு பம்கின் சீட்ஸு எல்லாமே சேர்த்து போட்டிருக்கேன். இதில் பிஸ்தா தோலோடு இருக்குன்றதால நான் அந்த பிஸ்தாவை தோலை எடுத்து அதுக்குள்ளே போட்டு, பிஸ்தா மட்டும் எப்போவுமே நான் தோலோடு தான் வாங்கி வைப்பேன். பிஸ்தா அதோட டேட்ஸும் போட்டேன். எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் போட்டு தண்ணியை ஊற்றி ஹோல்ட் பண்ணி வச்சேன் ஒரு 2 ஹவர்ஸு. அதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நான் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்தேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடை தொடச்சி மேட்டெல்லாம் போட்டு நீட்டாக வீடை நீட் பண்ணி வச்சுட்டு நான் ஷோபா கவர் என்னோடய பெட் கவர் எல்லாம் துவைக்க போட்டிருந்தேன். அதையெல்லாம் துவைச்சி எடுத்து சத்யநாராயண பூஜைன்றதால ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்றதால நான் எல்லாத்தையும் காலையிலேருந்து துவைக்க மிஷினில் போட்டு காய போட்டேன். அதோடு என்னோடய பொண்ணுக்கு தோசை கொடுத்தது அவளாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருந்தா. சரி நான் எப்போவுமே நான் ஊட்டுவேன், இன்றைக்கி அவளாக சாப்பிட்டா எனக்கு வேலை இருக்குதுன்னு அதை முடிச்சுட்டு சரி காலையில் நான் எப்பயும் பூஜை பண்ணிடுவேன். விரதம் இருக்கிறதால காலையில் என்னோடய பூஜையை முடிச்சுட்டு தான் நான் என்னோடய விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால் காலையில் எல்லா வேலையும் முடித்து வீட்டில் விளக்கேற்றி பூ வச்சு நான் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். பூஜையெல்லாம் பண்ணி முடித்து அதுக்கப்புறமா தான் நான் போய் சத்யநாராயண பூஜைக்காக சமைக்கிறதோ இல்லை அதுக்காக பொருள் வாங்குறதோ இல்லை எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதோ எல்லாமே பண்ணுவேன். ஏன்னா இது என்னோடய மார்னிங் ரொட்டீன் பூஜை தான். எப்போவுமே பண்ணுவேன். பட் இன்றைக்கி நான் விரதம் இருக்கிறதால ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருப்பேன். ஃபுல் டே சாப்பிட மாட்டேன். ஈவினிங் சத்யநாராயண பூஜை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவேன். அதனால் நான் விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு தான் என்னோடய விரதத்தையே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது முடித்த உடனே என்ன வேணுமோ அதையெல்லாம் நான் போய் கடைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். என்னோடய பொண்ணும் கூட கூட்டிகிட்டு போய் தான் வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரூட்ஸு, தேங்காய், பூ, பழம் எல்லாம் வாங்கிட்டு ரெடி பண்ணி ஒரு வழியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது முடிஞ்ச உடனே நான் ஒரு 5 or 6 o'clock போல் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 6 o'clock ஸ்டார்ட் பண்ணி நான் முடிக்கிறதுக்குள்ளே 7:30 ஆகிடுச்சி. எல்லாத்தையும் நான் ரெடி பண்ண எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. நான் எப்போவுமே நார்மலாக தான் பண்ணுவேன். பட் இந்த டைம் saree மாதிரி வேஷ்டி மாதிரி கட்டி பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்ற ஒரு ஐடியா தோணுச்சு. அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் பூஜைக்காக பண்ண பிரசாதம் பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் நான் அந்த பிரசாதத்தை கொடுத்தேன். எங்கள் பக்கத்து வீட்டு ஆன்ட்டியும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் கொடுத்துட்டு எல்லோரும் சாப்பிட்டாங்க. ஃபைனலாக நானும் பிரசாதம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு இந்த சாரியில் ஒரு செல்ஃபி எடுத்தேன். ஏன்னா இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி என்னோடய பூஜை நல்லபடியாக முடிஞ்சது. நான் மாதம் பௌர்ணமிக்கு நான் அந்த சத்யநாராயண பூஜை பண்ணுவேன் சிம்பிளாக. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.